வணக்கம். உச்சநீதிமன்றத்தில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன தொகுப்பு இது. நாய்கள அகற்றுறதுனால சமநிலை பாதிக்கப்படும், குரங்குகள், மற்ற உயிரினங்கள்லாம் வந்துடும், அதிகமா பெருகக்கூடும் அப்படிங்கிறத பத்தி வாதிட்டாங்க. அதுக்கு நீதிபதிகள் பூனைகளும், நாய்களும் எதிரிகள். பூனைகள் பொதுவாவே வந்து எல்லா உயிரினங்களையும் சின்ன உயிரினங்கள் எல்லாம் வந்து அவைகள வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கன்னா, பூனைகளையே அதிகமா வளர்க்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இங்க நம்ம யோசிக்க வேண்டியது, அப்ப பூனைகளோட பெருக்கம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன செய்வாங்க? இன்னொன்னு, பூனைகள் குரங்குகள தொரத்த முடியுமா? இதையும் நம்ம யோசிக்கணும். ஓகே. அடுத்ததா வந்துட்டு 26,800 கோடி இருக்குன்னா, மனுஷங்களுக்கு வாழ்விடம் அளிக்க தானே அலாட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாதம் வந்துச்சு. இதுவரைக்கும் இந்த கருத்தடைய அமல்படுத்துறதுக்கு மாநில மத்திய பட்ஜெட் எதுவும் பெருசா ஒதுக்கீடு செய்யப்படல. 66 கருத்தடை மையங்கள் மட்டும்தான் இயங்குது. அதுவும் இன்னும் அதிகப்படுத்தப்படணும். மாநில அரசுகள் தகுதி இல்லாதவங்க மூலமா இவற்றை கருத்தடைகளை வந்து செய்ய முயலுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. சிஎஸ்ஆர் நிதிகள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து மனிதர்களோட டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படணும், என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படணுங்கிற ஒரு நிலை இருந்தபோது, இப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஎஸ்ஆர் நிதிகள் கருத்தடைக்காக பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு ஒரு வாதம் இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாய்களை வைக்க தேவையான இடம் இல்லாதப்ப அவங்கள பிடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். இப்போது இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. யூஜிசியோட லெட்டரை சுட்டிக்காட்டி யூஜிசி கல்வி நிலையங்களில் விலங்கு நல அமைப்புகளை உருவாக்கப்பட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படணும்னு முன்னர் அறிவிச்சிருந்ததை இன்றைக்கி சுட்டி காட்டியிருந்தாங்க. விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் தனிநபர்கள் உச்சநீதிமன்றத்தில் நம்ம டெபாசிட் செய்ய வேண்டிய தொகையை பற்றி பேசிய போது, ஆனாலும் நிறைய கூட்டம் இருக்கிறத சுட்டி காட்டி அதனால் அதை நீக்கணும் அப்படின்னு வாதிடப்பட்டது. இந்த தொகையை விதிக்கலைன்னா பந்தல் தான் போடணும்னு நீதிபதிகள் சொன்னாங்க. விலங்கு நல ஆர்வலர்களை மைனாரிட்டின்னு சொன்ன அதே இடத்துல அவங்க எல்லாரும் வந்தால் இடம் கொள்ளாதுன்னு சொன்னது உண்மையாலுமே நமக்கு மகிழ்ச்சி தானே. அடுத்ததாக பேசிய வழக்கறிஞர் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை ஒரு நாளில் முடியக்கூடியதில்லை. நாய்களோட எண்ணிக்கை குறைக்கணும், ஆனால் அதே நேரம் ஹார்ஷான வழிமுறைகளை எதையும் கையாளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாய்கள் மனிதர்களோட உற்ற நண்பன். தெருக்களில் ஓடும்போது நாய்கள் துரத்துறது வந்து பிரச்சனைன்னா, அப்போது வாகனம் கூட என் மீதில் மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தானே இருக்குது, அதுவும் ரிஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லி வாதிடப்பட்டுச்சு. பல மாநிலங்களில் கருத்தடைக்கான கட்டமைப்புகளே இல்லைன்னு வாதிட்டாங்க. அப்போது பேசிய நீதிபதிகள் டெல்லியிலேயே அது இல்லையே, மற்ற மாநிலங்களில் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அவை வீட்டு நாய்களுக்கு பொருத்தப்படுகின்றனவா அப்படிங்கிறத நீதிபதிகள் வினவிய போது, பெரிதாக பொருத்தப்படவில்லை, ஆனால் பொருத்தப்பட வேண்டும், அது பெரிதாக விலை கூடுதல் இல்லை அப்படிங்கிறத பேசியிருந்தாங்க. நாய்கள் பொதுவாக பயத்தோடு வரக்கூடிய மனிதர்களை மோப்பம் பிடிச்சி கடிக்குது அப்படின்னு, ஏன் உங்களோட செல்ல பிராணிகள் கூட உங்களை கடிக்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்ல, அதை பல பேரும் அங்கே இருந்தவங்க தலையசைத்து மறுத்தார்கள். அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. மேலும் எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கிறதுனால பல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும்னும், நீண்ட காலம் கூண்டுகளில் காப்பகங்களில் அடைக்கப்படக்கூடியது வந்து அதுவும் கொடுமையான ஒரு விஷயந்தான் அப்படின்னு முன்வைக்கப்பட்டுச்சு. டெல்லி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் லா மாணவர்கள் சார்பில் வாதிடப்பட்டது. அவங்க தங்களுடைய சொந்த செலவில் அங்கே இருக்கிற நாய்களுக்கு கருத்தடை செஞ்சு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தி அங்கேயே விடுறதா சொன்னாங்க. இந்த ஒரு ஆண்டில் அவற்றின் எண்ணிக்கை குறித்து நீதிபதிகள் கேட்டார்கள். அவை எண்ணிக்கையில் கூடவில்லை. நாய்க்கடி சம்பவங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் சுத்தமாகவே இல்லைன்னு சொன்னாங்க. நாட்டில் 5 அரசு காப்பகங்கள் மட்டும்தான் இயங்குறதாகவும், அவையும் நோயுற்ற உடல்நல குறைவுள்ள நாய்களுக்காகவே அப்படிங்கிறத, ஒவ்வொரு காப்பகத்திலையும் 100 நாய்கள் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படிங்கிறதும் இங்கே முன்வைக்கப்பட்டது. டெல்லி மருத்துவமனைகளிலும் மற்ற மருத்துவமனைகளிலும் டெல்லி யூனிவர்சிட்டி மாணவர்களை போல செயல்பட்டால் நிவாரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஐஐடியிலையும் நாய்களோட பிரச்சனை இருந்தபோது கருத்தடைய போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகள்
ஆண்டுகளில் அங்கே ரேபிஸ் இல்லை, நாய்க்கடி சம்பவங்கள் இல்லை அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. வழக்க நாளைய தினத்திற்கு ஒத்தி வச்ச நீதிபதிகள் டிசம்பர் 29 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலில் மேற்கோள் காட்டி நாளை வரும் அனைவரும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஆர்டிக்கல் லடாக்கில் காட்டு நாய்கள் மற்ற விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு தலைப்போட வந்தது. உண்மையில் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, டூரிஸ்ட் சீசன் இல்லாத போது நாய்களுக்கு உணவு பற்றாக்குறை. அவை அப்போ அந்த நேரத்தில் மற்ற விலங்குகளை தாக்குது. அதுக்கு காரணம் மனிதர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அவற்றுக்கு கருத்தடை செய்யப்பட்டு வருவதாகவும் புதிய குட்டிகள் பெருசாக சாலைகளில் காணப்படுறது இல்லைன்னும் அதிலே குறிப்பிட்டிருக்கு. மேலும் கருத்தடையை முழுமையாக செஞ்சு முடிக்கணும்னும் விலங்குகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை வேண்டும்னும் அந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையாலுமே நமக்கு சாதகமான ஒரு ஆர்டிக்கல்னும் இதை தான் உண்மையிலேயே நம்மளும் சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறதும் நிதர்சனம். நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தில் என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னாலும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோமே.